ஹாய் ஆல். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஏன் ஜோகோ ரிஜெக்ட் பண்ணேங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது ஜோகோவில் அது என்ன எனக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா ஜோகோவில் வந்து நம்ம நார்மலாக சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் இல்லை வேறு ரோல் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு 3 months ஒன்ஸ் அப்படின்னா ஒரு 6 monthsக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஜோகோ ஸ்கூல் ஃபார் கிராஜுவேட் ஸ்டடீஸ். ஓகே, ஜோகோக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு வச்சு தான் இன்ட்ரோ கொடுத்தது. ஓகே, ஜோகோ கிராஜுவேட் ஸ்டடீஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து யாரெல்லாம் ஜோகோ ஸ்கூலில் மிஸ் பண்ணாங்களோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜோகோ கிராஜுவேட், அதாவது ஒரு கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க, ஒரு 22 years தாண்டிடுச்சு, அவங்களுக்கு வந்து டார்கெட் பண்ணி கொடுத்து தான் இந்த ஜோகோ ஸ்கூல் கிராஜுவேட் ஸ்டடீஸ். ஓகே, மோஸ்ட்லி அவங்க டார்கெட் பண்ணி எதுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க எனக்குலாம் தெரியாது, அதுமாதிரி நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க மிஸ் பண்ணியிருப்போம், ஐயோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஜோகோ ஸ்கூல்ஸுங்கிற ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங். ஓகே, அந்த கோர்ஸ் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறவங்க வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி வச்சாங்க. பட் அது வந்து மேன் பவர் அதிகமாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலையே, என்ன ரீசன் எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகே, பட்டு அவங்க யார், அந்த ஜோகோ ஸ்கூலோட பிரசிடென்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் வந்து ராஜேந்திரன் மணி. ஓகே, அவங்க வந்து என்ன அந்த மீட்டிங் என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி மேன் பவர் அதிகமாக வராங்க, எவ்வளோ கவுண்ட் சொல்லுவாங்க அதிகமாக வராங்க, அவங்க தான் மேனேஜ் பண்ண முடியுமா தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போனா 2022. ஓகே, 22 அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. அண்டு பட் வச்சாங்க, பட் எனக்கு அது ஒரு 1 year தான் அட்டன் பண்ணேன், நெக்ஸ்ட்டு எதுவுமே நான் அட்டன் பண்ணலை, எனக்கு அது எப்படி நடக்குதுன்னு தெரியலை. ஓகே, இந்த மாதிரி தான் நடக்கும் ஓவராலாக. அது வந்து 6 months கிட்ட டைம் எடுக்கும், 3 to 6 months கிட்ட எடுப்பாங்க. எடுத்துகிட்டு மந்த்லி 10,000 கொடுப்பாங்க. ஓகே, 10 to 15,000 கொடுப்பாங்க. இது வந்து ஸ்டைஃபண்ட், நம்ம ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா ஒரே இன்டர்வியூ ஷெல் பண்ணுவாங்க அப்படின்னு சார் சொன்னாங்க. ராஜேந்திரன் நம்ம சொல்லி போய் ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு ஒரே சான்ஸ் பண்ணி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை அப்படி எடுத்துக்கிடுவோம். ஓகே, அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுவீங்க, எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் இது வந்து ஜோகோ ஸ்கூல் கிராஜுவேட் ஸ்டடீஸ். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு ஜோகோக்கு எக்ஸாம் ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுவேன், ஈஸியாக கிளியர் பண்ணுவேன். ஃபஸ்ட் ரவுண்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இது கிடையாது. செகண்ட் ரவுண்ட் சில இதை கிளியர் பண்ணியிருக்கேன், சில ஃபைனல் ரவுண்டில் போய் கிடைக்காது எனக்கு. அப்படிங்கும்போது அடிக்கடி மிச்சவங்க சொல்லுவாங்க 3 months வந்து தான் கிளியர் ரைட் பண்ணணும், 2 months வந்து தான் அப்படிலாம் கிடையாது. ஐ திங்க் நான் 1 monthலேயே கிட்டத்தட்ட 4 times அவ்வளோலாம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணது, ஃபுல்லாக எப்படியா போயிடணும் அப்படின்னு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ண ஆரம்பித்தேன். ஆல்சோ ஜாவாவில் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக வந்தது. பட் என்னாச்சுன்னா அந்த கிடைக்கலையா அப்படிங்கும்போது நான் வந்து மொத்தமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போயாச்சு கொஞ்ச நாள். அடுத்து அங்கே உடம்பு சரியில்லை, அடுத்து பக்கத்தில் ஒர்க் பண்ணேன். அடுத்து அங்கே உடம்பு சரியில்லை, அங்கேருந்து நான் திருப்பி வெளியே வந்தேன். வெளியே வந்து இங்கே என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது எஸ்ஏபி சைட் பை சைடு நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் எஸ்ஏபிக்குள்ளே வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன், ஓனாகவே எல்லாமே போட்டிருந்தேன் ஓவரலாக. ஓகே, அப்படிங்கும்போது வந்து எனக்கு ஜோகோ கிடச்சிச்சு. அந்த ஜோகோ ஸ்கூல் கிராஜுவேட் ஸ்டடீஸ் எக்ஸாம் இருந்தேன், ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன், செகண்ட் ரவுண்டும் அது எனக்கு தான் கிளியர் பண்ணேன். பட் எனக்கு அது ரிசல்ட் அப்போ தெரியாது. 2 days கழிச்சு தான் ஜோகோ ஸ்டாஃப்ஸ் வந்து கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி. அவங்க நேம் நாடிமுத்து ஆமாம் நாடிமுத்து தான். இந்த மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு லேட்டாக தான் கிடச்சிது. பட் நான் கால் பண்ணி கேட்டேன், அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்கப்பா. ஓகே, சப்போர்ட் பண்ணி பேசிவிட்டு சரி ஓகேப்பா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்துடும், ஹெச்ஆர் கிட்ட டீல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த சேம் டைமில் எனக்கு வந்து என்ன நினச்சின்னா எஸ்ஏபி படிச்சுட்டு இருந்தேன்னா எஸ்ஏபிக்குள்ளே இதுவும் கிடச்சிருச்சு. ஓகே, எஸ்ஏபி டெக்னிக்கல் கன்சல்டன்ட் ட்ரைனிங்கிற ஒரு ரோலில் ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில் நான் செலக்ட் ஆகிட்டேன். சேம் டைம் இங்கேயும் செலக்ட் ஆகிட்டேன். பட் இதில் எனக்கு என்னென்னா இப்போ வந்து ஜோகோ எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்குமே ட்ரீம் கம்பெனி, நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ண கம்பெனி, எனக்கு ஜோகோ எனக்கு ஓகே. பட் எனக்கு என்னென்னா என்னோடய ஃபேமிலி நீட்ஸை பார்க்கணும். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி 2 years அப்புறம் நான் ஜோகோ ட்ரை பண்ணேன், அங்கே அலைஞ்சி பட் எனக்கு அந்த எஃபிஷியண்ட்டாக கிடைக்கல, சொல்லவே கிடைக்கல. ஓகே, அடுத்து கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நான் வந்து ஐ திங்க் 2022 ரொம்ப ட்ரை பண்ணேன் இன்டர்ன்ஷிப்க்கு. எனக்கு இப்போ இன்டர்ன்ஷிப்பு உள்ள இன்டர்னல் எம்ப்ளாயி ரெஃபர் பண்ணுவீங்கிறதே எனக்கு தெரியாது. ஓகே, அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சதே 2019 ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிச்சு, ஒரு அண்ணா ரெஃபர் பண்ணாங்க. பட் அதுவும் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. என்னென்னா அவங்க வந்து ப்ராபகேஷன் பீரியட் இருந்தாங்க, என்ன ரீசன் தெரில. ஆனால் உள்ள யாரும் கான்டாக்ட்லாம் விசாரிக்க முடியல, லிங்க்டின்ல நார்மலாக கேட்ட சொல்லிட்டாங்க, அந்த ஓப்பனிங் க்ளோஸ் ஆகிடுச்சு, முடிச்சுலாம் முடிச்சிட்டாங்க, ரிஜிஸ்டர் மெயிலும் வரல, ரிஜிஸ்டர் எதுவுமே சப்மிட் பண்ணி எதுவுமே வரல எனக்கு அப்போது. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே விடுங்க, ஜஸ்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து என்கிட்ட எஸ்ஏபி டெக்னிக்கல் கன்சல்டன்ட்டுக்குள்ளே ஜாப் ஆஃபர் லெட்டர். ஓகே, நியர்லி 3 LP வச்சுக்கோங்க, 3 LP ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சேலரியில் எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கிடச்சிச்சு.
பட் சேம் டைம் இங்கோடி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுத்தோட போயில எனக்கு ரொம்ப ஃபீல் ஏன்னா நான் அவ்வளோ இதுவாக இருந்தேன் லோகம் ஏன்னா அவங்க ஜாவா டொமைன் யூஸ் பண்ணாங்க எனக்கு ஜாவா ரொம்ப பிடிக்கும் ஓகே அதனால் நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் பட்டு அது மட்டும் இல்லை நான் தனியாக வீடியோ போடுறேன் எதுக்கு லோகோ எனக்கு பிடிக்குங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஓகே இந்த மாதிரி சேம் டைம் எனக்கு 2 ஆஃபருமே கிடச்சிது எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலை ரொம்ப குழம்பி போயிட்டேன் அப்படிங்கும்போது சரி ஓகே இந்த ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸ் ஏன்னா இது இந்த என்னோட பேட்ச் ஐ திங்க் எப்படின்னா 10ஆம் தேதியோட February 10 ஸ்டார்ட் ஆகுது ஓகே நான் போயிருக்கணும் பட் அது ஃபுல்லாக விசாரிக்கும் போது எங்கேயுமே எதாச்சும் பண்ணிக்கல ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்கில் படித்து முடிச்சுட்டு ஜோஹோ வேலை பார்க்குற ஸ்டாஃப்கிட்டையும் கேட்டேன் அவங்களும் தெரிலப்பா சொல்லிட்டாங்க இப்படி நடக்குதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் ஒவ்வொருத்தருக்கிட்ட கேட்டேன் பட் எனக்கு எங்கே எதுவுமே ரிசல்ட் எதுவுமே வரல பட்டு எக்ஸாமில் போயிருக்கும்போது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து நாங்கள் எந்த ஃபீஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம் 6 months வந்து இங்கே லேர்ன் பண்ணிக்கலாம் சொன்னாங்க எனக்கு அது ஜாப் கேரண்டி கிடையாது ஓகே அந்த 3மே சொல்லியிருந்தாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஆல்ரெடி ஒரு ஜாப் இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு சரி ஓகே ஜாப்க்கே போய் எனக்கு சுத்தமாக மனசே இல்லை ஃபஸ்ட்டு ஓகே ஏன்னா ஃபுல் மனசு எல்லாமே நான் ஜோகில் தான் வச்சுருந்தேங்கும் போது அடுத்த நாள் இங்கே மூவ் ஆக முடியுமான்னு எனக்கு நிறைய தாட்ஸ் இருந்துச்சு அப்புறம் நீட்ஸ் மெயின் பர்சனல் நீட்ஸ் ஓகே எல்லாத்துக்கும் வந்துச்சு பட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துக்க தான் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கடுத்து எங்கள் நெக்ஸ்ட்டு அங்கே போக ஆஃபீஸில் கழிச்சு பிடிச்சிருந்துச்சி நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பட்டு சொல்கிறேன் எனக்கு நான் ரிஜெக்ட் பண்ண மெயின் ரீசன் என்னென்னா எனக்கு வந்து ஃபேமிலி அண்ட் பர்சனல் நீட்ஸ் கொஞ்சம் எனக்கு இருந்துச்சு ஓப்பனாக சொல்லணும்னா அது சரி எனக்கு ஸ்டைஃபனும் இங்கே கிடையாது எதுவுமே கிடையாது ஓகேயா இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ண எனக்கு அப்போவே கிடச்சிருந்தா ஈஸியாக மேபி ப்ளேஸாக இருக்கலாம் சான்சஸ் அதிகம் எல்லாத்தையும் இருக்க மாதிரி பட்டு இதே ட்ரீம் கம்பெனியை கேட்டிங்கன்னா இல்லை அது ஒரு மைல் ஸ்டோன் ஓகே ஏன்னா அந்த கம்பெனியோட கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் சொல்ல மாதிரி தேவைப்படாமல் ரிஜெக்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இது என்னோடய ஃபேமிலி இந்த கம்பெனி நான் இப்போ வந்து சொல்லணும்னா அப்ரெண்டிஷிப் அதாவது இப்போ கிடைக்கிறது எனக்கு ஒரு 1 hour 1.5 வருஷம் முன்னாடி கிடைச்சது நான் ஃபுல்லாக எனக்கு எஃபெக்ட் போட்டு ஈஸி அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனிப்பா எனக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச கம்பெனி எனக்கு நானும் ஒருத்தன் ஓகே மிச்சம் எதில் பார்க்குறாங்கன்னு தெரில பட் நான் அதோட கம்பெனியோட கேரக்டரை பற்றி எதாவது பார்ப்பேன் இன்னொரு வீடியோ போடுறேன் பட் மெயினாக நான் அந்த கம்பெனி ரிஜெக்ட் பண்ண ரீசன் வந்து இதுதான் வேறு வழி இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்